வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் 2118 கோடி ரூபாய் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த கடன் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க, எந்த மாவட்டத்தில் மக்கள் அதிகமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் போன்றவற்றை எல்லாம் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு செயல்படுத்திட்டு வராங்க. இதற்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா மகளிரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. பெண்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சுயசார்பு, சேமிப்பு பழக்கம், தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை அணுகுவதற்கு மகளிர் சுய உதவிக்குழு பெரும் அளவில் உதவியாக இருக்கிறது. சுய உதவிக்குழுக்களுக்கு ஆரம்ப மூலதனமாக சுழல் நிதியும் வழங்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் உதவிகள் மூலம் சுயதொழில் செய்ய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மொத்தம் 1,21,998 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 2,37,00,000 பெண்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1,910 கோடி ரூபாயும், திருநெல்வேலியில் 1,351 கோடி ரூபாயும் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ரோன் பயிற்சியும் கொடுக்குறாங்க. இதற்காக எந்தெந்த வங்கிகள் எல்லாம் நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி ஆகியவற்றுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் கடன் வழங்கல் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்திய அரசின் ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் கடனை முறையாக திருப்பிச் செலுத்தும் குழுக்களுக்கு வட்டி மானியமும் கொடுக்கப்படுகிறது. மேலும் பெண்கள் சுயமாக தொழில் செய்திடும் வகையில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் 2023-24 முதல் 25-26 வரை 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,261 கோடி ரூபாய் மதிப்பில் ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி சந்தைப்படுத்த உதவும். தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில் 1,01,963 குழுக்களை சார்ந்த 10,56,816 மகளிர் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2,118 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, கடந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சொன்னதை சொன்னபடி கடன்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. உங்களில் யாருக்காவது இந்த கடந்த 4 வருடங்களில் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி இது போன்ற கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.